ஒரு பொல்லாத தேவதை தான். ஏ ஐயா ராமராஜா, பகவதி வாசல்ல புதுசா ஒரு தெய்வம் வந்திருக்கு ஐயா. இந்த தெய்வம் வந்திருக்கு, இந்த அடங்காத தெய்வம். நீங்க யானையில நின்னு யானையில இருந்து கொண்டு அம்மாளை கும்பிட்டதுனால கோபப்பட்ட ஐயா மகாதேவன் இந்த அட்டகாசம் எல்லாம் செய்திருக்கிறார் ஐயா. அவரு வேலைதான் இதெல்லாம் நடக்கு. அப்படியா? வாங்க போய் பாப்போம் என்ன அட்டகாசம் எல்லாம் நடக்குனா. இல்லாத ஒரு நாளையில் நடந்திருக்கா? என்னையுடைய யானையவே முடமாக்கிய இந்த தெய்வத்தை சும்மா விடக்கூடாது, இதை பிடிச்சு அடைக்கணும். உடனே பிச்சை பொலையன் இந்த அடங்காத துஷ்ட தேவதைய அரண் சிவன் பார்வதி என்ற மந்திரத்தை உச்சரித்து நல்ல பெரிய ஒரு மண்ணு செப்பு குடத்தை கொண்டு வந்து மந்திரத்தை சொல்லி தீட்டு வகை பொருள்களை எல்லாம் சேகரித்து இந்த தெய்வங்கள் வந்து அம்மா அம்மா இந்த தீட்டு வகை பொருட்களை எல்லாம் சேகரித்து இந்த தெய்வங்கள் வந்து இந்த தீட்டுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு பயப்படும். பார்த்துக்கோங்க. ஓ, சத்தியத்துக்கு கட்டுப்படுமா? சத்தியத்துக்கா? மை பொருளுக்கு கட்டுப்படும், பயப்படும்யா. ஓ, பயப்படுமா? ஆமா. பாத்தியாடா? ஆமா. அப்படி அரண் சிவன் பார்வதி என்ற மந்திரத்தை சொல்லி எங்க ஐயா மகாதேவரை குடத்துக்குள் பிடித்தடைத்தார். ஆமா. அதை கொண்டு வந்து காக்காட்சி மலையில தாவரம் செய்தார்கள். பூமியில வந்து தாவரம் பண்ணிட்டாரு. பூமியை தோண்டி பூமிக்குள் பிதைத்து விட்டார். இப்ப குழிக்குள்ள பேசிட்டாரு. சாமியை கலையத்துல பிடிச்சு அடைக்காங்கன்னு சொல்றாங்களா, இப்படிதான் அந்த காலம் அடைச்சிருக்காங்க. கலையத்துக்குள்ள பிடிச்சு அடைச்சா பூமியை தோண்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஆற கட்டி இருக்கு சாமியான்னு சொல்லுதாங்கல்ல, இப்பதான் தெரியுது இப்படிதான். அதனால சாமி வர மாட்டுக்கு. அப்பம் பார்த்தார் எங்க ஐயா மகாதேவன். ஏ மகாராஜா, என்னை பிடித்து அடைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா. உன் குடும்ப வம்சத்தையே நான் கருவறுப்பேன் என்று ஐயா மகாதேவரும் கோபம் கொண்ட மகாதேவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தாவரம் செய்த இடத்திலே தங்கியிருக்கின்றார். அந்த நல்ல வேளையில காக்காட்சி மலை விளையில் கண்ணாடி பொன் சோலையில 8 வீட்டு பழியம்மார்கள் ஐயா, 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பழியர் அவர்கள் வைகாசி சாரலில பால போட வேணும் என்று கட்டிக்கு பணம் வாங்கி காடி வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டையெல்லாம் வேலைக்கு அடுக்குவார்கள். 6 உழுது ஆட்டுக்கிடா கிடை மறிந்து 7 நல்ல உழுது மாட்டு கிடை மறித்து 10 நல்ல உழுது பசுவ மாட்டு கிடை மறித்து பயிர் செய்ய வேணும் என்று காடை உழுது கொண்டு வர போது அந்த காக்காட்சி மலை விளையில் பிச்சை பொலையன் தாவரம் செய்தானே ஐயா மகாதேவனை பிடித்து பூமிக்குள்ள தாவரம் பண்ணதான சண்டாள பாவி. அந்த பூமியிலே 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பழியர்களும் உழுது கொண்டு வரும்போது கலப்ப முனையில தட்டுது இந்த செப்பு குடம். கலப்ப கொழு மனையை தட்டிச்சா. தட்டின போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏதோ கிடாரம் கிடைச்சிருக்கு போலுக்கு. 12 வருஷமா மழை இல்ல. இப்பந்தான் லேசா வைகாசி சாரல் ஆரம்பிக்கு நம்மளுக்கு ஏதோ கிடாரம் தான் கிடைத்ததோ என்று எண்ணி ஐயா தட்டிய இடம் அதில எட்டியவர் பாப்பாரா செப்பு குடமதையை கண்டுட்டாரு. செப்பு குடத்தை கண்டு நாமளுக்கு திரவி எந்தான் கிடைத்து விட்டதோ என்று எண்ணி
அந்த செப்பு நல்ல குடம் அதைத்தான் கொடுத்ததான பழியமார்கள் பிள்ளை மக்கள் பிள்ளை மக்கள் காக்காச்சி மலவிளையில் வேளையில தக்காளி பாறையில 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 செப்பு குடத்தை போட்டு உடைப்பாரோ தக்காளி பாறையில செப்பு குடத்தை உடைக்கும் போது போதே செப்பு குடம் உடைந்து வருகுதையா எங்க மகாதேவரானவரும் இன்னையோட 12 வருஷம் முடியுது. ஆமா தாவரம் அதுக்கு தான் 12 வருஷம் ஒரு வேலை ஓட்டம். அவருக்கு படுவச்சி அப்பதானே வருது. ஆமா 12வது வருஷத்துல ஐயாவான மகாதேவ பூமியில தாவரம் செப்பு குடத்தை விட்டு தெரிந்து தெரிந்து ஆகாய மார்க்கமாக வண்டு தும்பி வடிவம் கொண்டு பறந்து வாராரே மகாதேவ வண்டு தும்பு வடிவம் கொண்டு மகாதேவா ஐயா ஆகாயமா பறந்தல்லவோ மகாதேவர் சத்தம் போட ஆடுதாரே பாடுதாரே ஆதாளி போடுதாரே ஓடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா அங்கு இங்கு ஓடுதாரு. பிள்ளை மக்களும் பழியமார்களும் பயப்பட்டார்கள். அப்பா நீங்க பயப்படாதங்க, பியாயும் இல்ல காத்தும் இல்ல பையும் இல்ல மகாதேவன் நான் வந்தேன் அப்பா. ஐயா பழியமார்களே பிள்ளை மக்களே உங்களால் தானே நான் வெளிப்பட்டு வந்தேன். அதனால நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். உங்களுக்கு மாதம் மும்மாறி மழை பொழிந்து உங்க காடு கரையெல்லாம் நான் களஞ்சியத்தை செல்வமா பெருக வைப்பேன் அப்பா என்று ஐயா மகாதேவர் அவர்களுக்கு வரமளித்து நாமளை பிடிச்சு அடைக்க சொன்ன அரச மன்னர் ராமராஜனையும் பிடித்து அடைத்த பிச்சை புலையனையும் பழி வாங்காம இருக்கக்கூடாது. குடும்பத்தில் கருவ இருக்கணும் என்று கோபம் கொண்ட மகாதேவன் கொட்டார கரைக்கு வாராரே கோபம் கொண்ட மகாதேவ கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா மகளாகிய இளவரசி பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி அழகு நிறைந்த பெண்ணா இருக்கின்றாள். நாமளை பிடித்து அடைக்க சொன்ன அரச மன்னன் குடும்ப வம்சத்தை நாம் கருவறுக்க வேண்டும் என்று அவ அழகு நிறைந்த பெண்ணாகி இளவரசி 21 தோழி பெண்களோட 7 அறைக்கும் கீழறையிலே சப்பர மஞ்ச கட்டிலே அசந்து தூங்குறா. எங்க ஐயா மகாதேவனுடைய மகிமையினால அந்த ராமராஜாவோட திருமகள 3.25 நாளிகைக்குள் வெளித்து வாரார் மகாதேவன். அவன் பார்த்தார், ஆஹா இவரை நாம சும்மா விடக்கூடாது என்று எங்க ஐயா மகாதேவருடைய மகிமையினாலே அரச மன்னர் ராமராஜாவுடைய திருமகள் 10 மாதம் கர்ப்பமா இருக்கிறார். ஊராருக்கு தெரிந்தா இழப்பமாக பேசுவார்களே, மன்னன் மகள் மாங்கலியம் சூட்டாதவளுக்கு பிள்ளை ஏதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல என்று 10 மாதம் முற்றும் பெற்று அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். இந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாம காக்காச்சி மலைவெள வனத்திலே கொண்டு வந்து போடுகிறார்கள். மந்திரியின் துணை கொண்டு போட வருகின்ற பொழுது காக்காச்சி மலைவெளையில 7 ஏக்கர் 10 குறுக்கத்துக்கு சொந்தக்காரர் இந்த பிச்சை புலையனுக்கு ஏகபோகமான வசதி இருந்தும் அவருக்கு குழந்தை இல்லை.
பிள்ளை இல்ல பிள்ளை ஒன்று இல்லாமல் பெருங்கவலை கொண்டல்லவோ மதலை ஒன்று இல்லாமல் பணக்கவலை கொண்டுட்டாரே குழந்தை ஒன்று இல்லாமல் கொடுங்கவலை கொண்டாரே கொண்டுட்டாரா அவளை யாங்குதாள புலம்புதாளே ஈசனைய நோவுதாள அலறுவாளாம் புலம்புவாளாம் ஆண்டவர நோவுதாளே பிச்ச புலச்சியவா முத்து முத்த கண்ணீர முகங்கள் எல்லாம் வடிகால ஆறாக கண்ணீரை தான் அங்கம் எல்லாம் வடிகால பவளம்புல் கண்ணீரை தான் பக்கம் எல்லாம் வடிகால யாங்குதாள ஈசனை தான் அலறுதாளே புலம்புதாளே ஐயா ஆண்டவர நோவுதாளே அவையாங்கி மன வருத்தம் கொண்டு என் கணவா ராஜமன்னா நந்தம்பண்ணல் ஊர்லே நாமளுக்கு ஏகபோகமா வசதி இருந்தோம். நம்ம 2 பேருக்கும் பிள்ளை இல்லையே. பிள்ளை வேணுமானா உங்க கரித்தொழிலை மறந்தா கண்டிப்பா குழந்தை இருக்கும் ஐயா. மாந்திரிகத்தை மறந்தா நம்மளுக்கு முதல்ல இருக்கும். அடியே பிச்சை புலச்சி குழந்தை இல்லாம இருந்தாலும் சரி போனாலும் சரி என் தொழிலை என்னால மறக்க முடியாது. மறக்க முடியுமா? காக்காச்சி மலை விலையில பருத்தி போட்டிருக்கேன், களை வெட்டணும் புறப்படு என் கூட. நீ என் கூட வரலன்னு வை, அவளை மைய போட்டு உன் கை காலம் முடைக்கிற வேண்டாம். அம்மா புலச்சி விலைக்கு களை வெட்டவானும் போவா என் கூட. போகாம இருந்தா பாவி நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவானே என்று பிச்சை புலச்சியும் பிச்சை புலையனும் காக்காட்சி மலை விலைக்கு வனத்துக்கு வருகின்றார்கள். அப்படி களை வெட்ட வருகின்ற பொழுது இந்த கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜாவுடைய திருமகள் பெற்றெடுத்த இந்த பெண் குழந்தைய வனத்துல போட்டு போனாங்க பாருங்க. இந்த குழந்தை குவா குவா குவான்னு சத்தம் போடுது. சத்தம் போடுச்சா? ஆகா பிள்ளை இல்லா நாமளுக்கு ஒரு பிள்ளை வரம் கிடைத்து விட்டது என்று எண்ணி புலையனுடைய தேவி புலக்கொடியாகிய பெண்ணானவா வாரி நல்ல கையிலெடு வாரி நல்ல கையிலெடு வாய் நிறைய முத்தமிட்டு சேர்த்து நல்ல கையிலெடு சிவிட்டோடு முத்தமிட்டு வாரி நல்ல கையிலெடு கோடி லட்சம் முத்தமிட்டு அள்ளி அரவணை ஆவலோடு சேர்த்து எடுப்பாடோ செவிட்டோடு முத்தமிட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து கொலையருட கூட்டத்துக்கு அறிக்கை எது கொடுப்பாரோ. செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக சீனி பழம் செலவு செல்லமா அவ சீனி பழா அங்காரமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் அள்ளி பணம் கொடுப்பார்கள். தங்கமாக பிறந்தாள் என்று தான தர்மங்களை வழங்குதாரே. அன்னதானம் சொரணதானோ
அள்ளி அள்ளி தர்மம் செய்தார் தர்மம் செய்தார் பொன்பொருளும் வசீரங்கள் வச்சிரமோ புகழுடனே தர்மம் செய்தார் தர்மம் செய்தார் 16ஆம் நாளையில நாளையில பெயர் கொடுக்க வேணும் என்று வேணுமென்று வனத்திலே இந்த பெண் குழந்தையை நாமல் கண்டெடுத்ததினாலே ஆமோ வனத்துக்கே அரசி வனத்தரசி என்று பேர் நாமத்தை சூட்டினார்கள் ஏம் அவளே வனத்தரசி அந்த வனத்தரசி பெண்ணவளே பிச்சை போலையும் பொலச்சியவா தரையதில விட்டமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில் விட்டமானா பொற்பாத நோகும் என்று வாளில தொட்டில் கட்டி துடையதில நடைவரத்தி ஆர்வோடு தொட்டில் கட்டி மடியதில நடைவரத்தி தாலாட்டி வாராட்டி வனத்தரசி பெண்ணவள வளர்த்து வார போலச்சி அவளோ அவளை தாராட்டி ஓராட்டி வனத்தரசியா அவளை வட்டியில சாதம் போட்டா வனத்தரசி பெண்ணவளும் வாரி உண்ண மாட்டாள் என்று இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க நல்ல தலகையில இரவெண்ணதான் பிசைந்து காக்காய சங்கா கண்மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டி வளர்க்கா உடம்பெல்லாம் நெய்யுருக தேத்தி வளர்ப்பாளா கொலக்கொடி பெண்ணவளும் மக வனத்தரசி பெண்ணவளே வனத்தரசி பெண்ணவளோ அவளுக்கு திரேகமல்ல அவனால ஒரு வேணியுமா பொழுது ஒரு வண்ணமுமா 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 பொழுது ஒரு வண்ணமுமா நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வரத்தரிசிய பிச்சை புலையனுக்கு மகளாக வந்து பிறந்த வனத்தரசியை அவர்கள் வளர்த்து ஒரு நாளையிலே ஆமையா வனத்தரசி பெண்ணானவா நந்தம் புனல் ஊருல ஆமா ஒன்று நல்ல வயதும் ஆச்சு வயதும் ஆச்சே ஒன்று நல்ல வயதும் ஆச்சு வயதும் ஆச்சே அவ ஊந்து விளையாடுதாளே ஆடுதாளே இரண்டு நல்ல வயதும் ஆச்சு வயதும் ஆச்சே இருந்து விளையாடுவாளா ஆடுதாளே மூன்று நல்ல வயதாதியிலே வயதாதியிலே அவன் முடியிறகி காது குத்தி காது கோத்தே ஐயம் முத்தாலே கம்மல் இட்டு கமல் வேட்டோ காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு நாலு நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுதாள ஐந்து நல்ல வயதாதிலே ஐந்து நல்ல வயதாதில அவ அறிவிக்கல படித்துவா
நல்ல வயதில வயதாதில அருச்சுபடி படித்து வாரா தூவாரா வனத்தரசி பெண்ணவளும் 7 வயதும் ஆச்சு என்றுபடி படித்து வாரா 8 நல்ல வயதாதில வயதாதிலே 8 போல எழுதுவாளாம் 9 வயதும் ஆச்சு வாழையது எழுதுதாள 10 நல்ல வயதாச்சு பல கலையும் படித்து வாரா 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரங்கள் படிப்பாளே 14 வயதுக்குள்ள அந்த வனத்தரசி பெண்ணவளும் வனத்தரசி பெண்ணவளும் அவ பக்குவதி பெண்ணுமானா அவ பக்குவதி போடு 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 அவ பூத்திருந்தா புஷ்பவதி அள்ளி மலரது அரும மகளவா பிச்சி மலர் பூத்தது போல் கொடியும் பூத்திருந்தா வான்கரும்பு பூத்தது போல் வனக்கிளையும் பூத்திருந்தா அந்த வனத்தரசி பெண்ணவளும் சேன்கரும்பு பூத்தது போல் சேயிலையும் பூத்திருந்தா முல்லை மலர் பூத்தது போல் மொய்குழலால் பூத்திருந்தா ரோஜாப்பு பூத்தது போல் ரோஜாப்பு அந்த ராஜாத்தி போடு போடு பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்க பிச்சைப்புலையன் புலக்கூட்டங்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து வனத்தரசி பெண்கொடிக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றினார்கள். தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரங்களை முடிக்க அடேங்கப்பா வனத்தரசி பெண்ணானவா 16 வயது பருவ மங்கையாக இருக்கிறா. வனத்துல பிறந்தவல்லா ஏற்கனவே அவ தெய்வ அம்சமா பிறந்த பிள்ளை அழக கேட்கவா செய்யணும். அது மலையாளத்து மகாராணி மாதிரிலாம் இருக்கா. இந்த அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கின்றாள். அவ பெண்ணுக்கான பெண்ணழகிய பெண்ணுக்கு பெண்ணழகிய பேடை கொண்ட மயிலழகிய மயில் கண்ணுக்கு கண்ணழகிய காது மூக்கு வடிவழகிய வடிவழகோ மூக்கழகா மொழியழகா மொழியழகா முகத்தினுட திருவழகும் செக்கச்சி கப்பழகிய அந்த வனத்தரசி செந்தூர பொட்டழகிய 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 போடு 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 அவ வங்கி தலையழகி தலையழகி பாடாமல்லி நிறமழகி ஓர தலையழகி தலையழகி குங்குமுக பொட்டழகி பொட்டழகியா பொட்டழகி போடு 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 அவ ஓல பூசையலிலே ஒரு பாகம் தலையழகி
வனத்தரசி வனத்தரசி பெண் கொடிக்கு வேப்பையில செய்யலில வேல்புரு வரண்டழகி கிண்டமீனி செய்யலில களிமொழியா கண்கள் ரெண்டும் யாரு நெத்தி புருவங்களாம் எழுத்தாணி மூக்கழகா குமுள்ளம்பு செய்யலில கூறிய நாசிகளா மஞ்சன பெட்டி போல மங்கையவனாடிகளா அவன் முல்லை யாரும் முன்வருச பல்லழகு பிச்சி ஆரம்பு போல பிச்சி நல்ல ஆரம்பு அவ பின்வருச பல்லழகா பதக்கங்கட்டி வார்த்தது போ பக்கம் 16 பள்ளி முத்து கட்டி வார்த்தது போல் 32 பள்ளி ஈச்சம்பழம் போலே இளங்காவி பல்வரிசை கோவை நல்ல பழம் போல கும்பனையா உதடழகா வனத்தரசி பெண்ணவளும் தாமர இதழு போலே தையலரின் கண்ணரண்டும் கமகங்குலையது சாய்ந்தது போல் சாய்ந்தது போல் ஐய கட்டழகி கழுத்தழகா கழுத்தழகா கமதங்குள சாஞ்சதை போ பொக்கிசம் எரிந்தது போ பொசத்தனுட திருவழகா கட்டி நல்ல கரும்பு போலே கனகமணி கையழகும் பிச்சை புலையன் திருமகளாம் இந்த வனத்தரசி பெண்ணவளும் அவரை கசையலில 5 விரல் அழகு பைத்தனத்து செய்யலில அவ 10 நல்ல விரல் அழகும் வஜிரம் பதித்தது போ வாய்த்த 10 சித்துடுக்கு கடைந்தது சேலை கட்டும் இடையழகா ஆலில ஜெயலில அவளுடைய வயரழகோ இளவாளம் தண்டு போல காலு ரெண்டும் தன்னழகா ஆமாவோடு செய்யலில வனத்தரசி பெண்ணவளும் வனத்தரசி பெண்ணவளும் அவளுடைய பாதரண்டோ செய்யலில பாதரண்டோ அவளுடைய வனத்தரசி பெண்ணவளும் அழகாக இருக்காள இந்திரருக்கானாலும் இருங்கய்யா இருபுறமும் மஞ்ச உண்டு சாமி வந்துகிட்டு தான் இருக்கு சாமி ஆடட்டும் உட்காருங்க உட்காருங்க இருங்க இருங்க இந்திரருக்கானாலும் இருபுறமும் மஞ்ச உண்டு சூரியருக்கானாலும் சுத்தி வர மச்ச உண்டு அனகைக்கு ஆனாலும் யாழ்புருவ மச்ச உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் லட்சுமிக்கு ஆனாலும் நெத்தில் மச்சம் தானே உண்டு அவரை நிறுத்தி மாட்டோம்
பார்வதிக்கு ஆனாலும் 10 தேமல் உண்டு உன்னி முத்து காணாலும் அதுல கொஞ்சம் மச்சம் உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அடி வயிற்றில் மச்சம் உண்டு ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கு மணல் கருமணலாம் அவ கூந்தல் கருப்பொழிய குற்ற வேற கருப்பும் இல்லை உருவம் கருப்பொழிய பின்ன வேற கருப்பும் அப்பேற்பட்ட அழகு நிறைந்த வனத்தரசிய நம்ம மகா ஒத்தைக்கு ஒரு மகா தாய்க்கு தலைமகளாக இருப்பாளா கிடைத்த மகளை நம்ம 7 கீழறையில எந்த ஒரு ஆடவர்களும் பார்க்க கூடாது என்று பிச்சை புலையன் வனத்தரசி பெண்ணானவளை 7 கீழறையில் இருக்க வைத்த மகளவ வனத்தரசி பெண் கொடிக்கு புலையனோட அரண்மனையில் கைபிடிக்க தோழி கைபிடிக்க அவளுக்கோ கால் பிடிக்க ஐயா ஆடி வர பெண்கள் உண்டு வெற்றிலே சூரன் மடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள் 7 தோழியோட இருக்கால வனத்தரசி 18 தோழியோட 18 அந்த பைங்கிளையும் அவ தோழி பெண்களோடு இருக்க அழகு நிறைந்த பெண்ணா இருக்க வனத்தரசிய ஐயா மகாதேவர் பார்த்தார். நாமளை தாவரம் செய்த பிச்சைப்புலையன் குடும்பத்தை கருவருக்க நேரம் நெருங்கிடுது. நாளான நாளு நல்லதோர் கிழமையிலே படுவச்சு நாள் பார்த்தார் ஐயா மகாதேவர். பிச்சைப்புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா தாய் தலைமகளாக வனத்தரசி வளர்ந்து கொண்டு இருக்கிறாளே, எப்படி போகலாம்? என்ன சுருவத்துல போவ? வனத்தரசிய பெண்ணுங்கேக்கும் மாப்பிள்ளையா போகணும் ஐயா. பொண்ணுங்கேக்கும் மாப்பிள்ளையா போகணுமா? வனத்தரசி பெண்ணா ஆனவளே பெண்ணுங்கேக்கும் மாப்பிள்ளையாக ஒரு குட்டி சாக்கு நிறைய பணம். ஒரு குட்டி சாக்கு நிறைய பணத்தை கட்டிட்டு மாப்பிள்ளை குலத்தோடு பட்டு வேட்டி பட்டு சட்டை வருஷம் 21 ராசி பணம். அதையும் கையில வச்சுக்கிட்டாரு. அதையும் கையில வைத்துக் கொண்டு ஒரு குட்டி சாக்கு எங்க ஐயா மகாதேவன் ஆகிய ஒத்தப்பனையடியான் பாண்டிச்சேரி பாப்பான் போல பாண்டிச்சேரி பாப்பான் போலே வாராரே மகாதேவன் பாண்டிச்சேரி பாப்பான் போல மகாதேவன் அவர் அழகு நிறைந்த மாப்பிள்ளையா அந்த நரை போலே வடிவம் கொண்டு ஒரு சாக்கு மூட்டை பணம் அதையும் தலையதில சுமந்து கொண்டு பிச்சை புலையனுட வீதிக்குத்தான் ஐயாவே பெரியோரே புலையனோட கூட்டத்தாரே என்கிட்ட ஒரு சாக்கு பணம் இருக்கு பெண்ணு உண்டோ ஐயா பெண்ணும் உண்டோ என்று வாராரே மகாதேவன் மகாதேவா எங்க மகாதேவன் மாறபோது
பார்த்தானே பிச்சை போலையும் கொலையனுடைய வளாகத்திலே கூட்டம் போட்டு அவங்க ஒத்துமையா இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி பொல கூட்டம் எல்லாம் எல்லாரும் அங்க வந்து இருந்து பாண்டிச்சேரி பாப்பானாக ஐயா மகாதேவன் வடிவத்தை கொண்டு ஒரு சாக்கு பணத்துக்கு பெண் இருக்கா பெண்ணு, ஒரு குட்டி சாக்கு நிறைய அங்கிட்ட பணம் இருக்கு, இந்த நாட்டுல பொண்ணு இருக்கோ பொண்ணு என்றோ பெண் இருக்கா பெண்ணு அப்படின்னு கேட்டாரா பாப்பா. எங்க ஐயாவான மகாதேவரும் அப்பந்தான் பொலைய கூட்டங்கள் எல்லாம் ஆமா யோ ஓ பிச்சை பொலையா ஏ பெலையா இந்த ஆளு ஒரு சாக்கு பணம் வச்சிருக்காருயா. கெட்டு கட்டா இருக்கு போ. ஒரு சாக்கு பணம் வச்சிருக்காரு, ஒரு குட்டி சாக்கு நிறைய பணம் இருக்கு, பெண் இருக்கான்னு கேக்காரு. ஆமா வயசாச்சு வயசாச்சு அதுக்கு என்ன பணத்தை வாங்குவோம், பொண்ணை கொடுக்கற மாதிரி கொடுப்போம், பணத்தை வாங்க மாதிரி வாங்கிடுவோம், பணத்தை வாங்குற மாதிரி வாங்கிடுவோம். ஆமா ஆ? ஆமா இந்த வயசுல ஒரு சாக்கு பணத்துக்கு பெண்ணு கேக்காரியா. ஏ கிழ வந்துல பொண்ணு கேட்க வராரு. ஓ ஓ வாருமையா. ஓ வயசாளி ஆ? என்ன யாரு வயசாளி? இல்ல ஒரு குட்டி சாக்கிற பணத்துக்கு பொண்ணு கேட்கிறா. யாரியா எங்க இருந்து வந்தீரு? நான் பாண்டிச்சேரி பாப்பான்னு வந்திருக்கேன். வடக்கு இருந்து வாரையா. பாண்டிச்சேரியில இருந்து அப்படியா? ஆமா இந்த மலையாள சீமையில அடியனுக்கு தகுந்த பெண் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். ஆமா அப்போ பக்கத்துல இருக்க புலையர்கள் சொல்லுதாங்க, சும்மா இருக்க மாட்டாங்களா? யோ ஓ ஒரு சாக்கு பணம். ஏ பிச்சை புலையா ஓ பிச்சைப்பலையா ஒரு சாக்கு வச்சிருக்காரா. ஒரு சாக்கு குட்டி சாக்கு நிறைய இருக்கு. பெண்ணு தாரம்னு சொல்லும் பணத்தை வாங்கும், அவன் பணத்தை வாங்கி செவிட்ல வந்து வையும், அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோனார். ஆமா ஐயாவை ஏமாத்த முடியுமா? வேற முடியுமா வச்சா வாட ஏமாத்த பாக்கிய. ஆமா அவனை இருங்க உங்களுக்கு வார இல்ல ஐயாவான மகாதேவன். ஐயா ஐயோ உண்மையாகவே எனக்கு பெண்ணு இருக்கா? ஆமா இருக்கையோ. இந்தா எங்க எஜமா வீட்டுல ஒரு பெண்ணு இருக்குயா. ஆமா இருக்கையா அழகு நிறைந்த பெண்ணு. ஆமா ஓ பிச்சை பலையா என்ன சொல்றியாரு? சொல்லுயா. பெண்ணும் கொடுத்துருவான், அவன் பணத்தை வாங்க பொண்ணை கொடுத்துருவான். இந்த ஒரு சாக்கு பணம் கல்யாண செலவுக்கு, ஆமா 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 இந்த 21 ராசி பணம் பெண்ணுக்கு பரிசம். ஓ பரிச பணம் இத பரிசத்துக்கு வச்சுக்கோங்க, ஆமா ஆமா இத கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த குட்டியாக பணத்தை பூரா செலவு கல்யாணத்துக்கு பந்தல இருந்து மகிழ்ச்சிட்டு வைக்கணும். உண்மையா பெண்ணும் தருவீங்களா? கண்டிப்பா சத்தியமா உமக்கு தார. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆமா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நான் மாப்பிள்ளையா வருவேன். மாப்பிள்ளை குளத்தை வருவேன். பெண்ணு எனக்கு ரெடியா இருக்கணும். ஆமா 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 ஆட்டுமையா அட்டையா கல்யாண பந்தல் ஏகபோகமா இருக்கணும். இருக்கணும். நான் வயசாலின்னு ஏமாத்திரப்படாது. ஏமாத்த மாட்டான வயசாளிக்கு. வயசாளிக்கு தாரமுனை சொல்லிட்டு நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது போல கூட்டம் எல்லாம். அதனால பாண்டிச்சேரி பாப்பா பரிச பணம் 100 ரூபா. ஆமா ஆமா ஒரு குட்டி சாக்கு நிறைய பணத்துக்கு. அப்ப நான் போயிட்டு வரையா. ஆமா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பொண்ணு ரெடியா இருக்கணும். பொண்ணு அலங்காரம் செஞ்சு நீங்க வச்சிருங்க. ஆமா கல்யாணம் வயசான மாப்பிள்ளை நினைச்சு ஏமாத்திரப்படாது. பந்தல் அலங்காரம் சிறப்பா இருக்கணும். நான் ஒரு குட்டி சாக்கு நிறைய உங்களுக்கு பணம் கொடுத்துக்க ஏமாத்திரக்கூடாது என்கிட்ட. ஐயா நீங்க போயிட்டு வாங்க. 21 ராசி பணம் வருஷத்துக்கு கொடுத்துருக்கீல்ல. ஆமா 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 பெண்ணு கண்டிப்பா உண்டு போயிட்டு வாங்க. வரமணி மனவாடெல்லாம் நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ பொலைய நினைக்கார். ஆமா பந்தல் தானே அலங்காரம் பண்ணணும். பொண்ணெல்லாம் சோடிச்சு வைப்போம். மாப்பிள்ளை பெண்ணும் கேட்டு வரும்போது பாத்துக்கிடுது. அன்னைக்கு பாத்துக்கிட்டு வைராக்கியம் கூறிட்டான் போல. 8 நாளா ஒட்டகைய அலங்கரித்தார். உலவாளதான் நிறுத்தி பாக்கு நல்ல மரம் வகுந்து பந்தல் அலங்கரித்தார். கேக்கு நல்ல மரம் வகுந்து தெருக்களை அலங்கரித்தார். பன்னி மரம் கொண்டு வந்து வாசலில் அலங்கரித்தார். பந்தலிட்ட கால்களுக்கு ஆரவாழ கொலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மாங்குளையான் தோரணமா மாங்குளையா அந்த பிச்சை போலையா அரண்மனையோ
தேக்கு மரம் வகுந்தார் பந்தலை அலங்கரித்தார். கேரளாவில் பாக்கு மரத்துக்கு கேட்கவா செய்யணும்? தேக்கு மரத்தை ரெண்டாவது வந்து தெருக்கள் எல்லாம் அலங்காரம் செய்தான். தேக்கு மரம் வகுந்தார் தெருக்களை அலங்கரித்தார். வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரிக்கிறார். மாங்குள தோரணங்கள்லாம் பிச்சைப்புலையன் திருமகள் வனத்தரசிக்கு கல்யாணம் என்று சொல்லி அந்த பாப்பா வந்துருவாரோ. கொலையனுடைய வீதியிலே பந்தல் அலங்காரம் எப்படி இருக்கு ஐயா வாசல்ல? ஜெகஜோதியா இருக்கா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ. ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ. அங்க சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செம்பு மணி மலை மாலை அழங்கிடா. சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை அழங்கிடா. மாலை அழங்கிடா. பாலை காம கூட்டோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போலவே இருக்கும். அதற்கெல்லாம் பார்க்கவே சிங்காரோ. போடு போடு ஐயா முல்லை அசோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா. முல்லை அசோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா. பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை எங்கோ அலங்காரம் பல்லல் அலங்காரம். அங்க தங்கத்தின செய்த குத்து விளக்கு சப்பானி சேதார வசிர குழப்பு. தங்கத்தின செய்த குத்து விளக்கு சப்பானி சேதார வசிர குழப்பா. வசிர குழப்பா. எங்கெங்க பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்க்கம் போடு. வல்லல் அலங்காரம் அதற்கெல்லாம் போடு 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 போடு. எட்டோட எட்டு நாளா கொட்டகைய அலங்கரித்தா அனத்தரசி பெண்ணவள விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அம்மா பிள்ளையும் வந்துடுவார். தோழிமார்கள் ஒன்று கூடி மணப்பெண்ண அலங்கரித்து செப்புக்குள்ள அடைத்திருந்த செப்புக்குள்ள அவளுக்கு சேலவர்ண பட்டு கட்டி அவளுக்கு சேலவர்ண பட்டு கட்டி ஐயா குணலுக்குள்ள அடைத்திருந்த பலவர்ண பட்டோடு பச்சை நல்ல நிறத்தாலே பைங்கிளையும் பட்டோடு அவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயங்க பிச்சைப்புலையன் திருமகள வனத்தரசி பெண்ணவளை நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டு போட்டு பார்த்தவர் தான் மயங்க பார்த்தவர்கள் அவ பஞ்சவர்ண பொட்டு போட்டா. போடு 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 போடு. அவ பொட்டுட்டு மையெழுதி உருவங்களும் வைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தாய்ச்சி தலைவாரி பூச்சூடி பாரிஜாத மலர் அணிந்து வனத்தரசி பின்னவள
தன்னழகு காணாதென்று தன்னழகு காணாதென்று அவளுக்கு தங்க நகை போட்டுவாரோ தன்னழகு காணாதென்று அவளுக்கு தங்க நகை பணத்தரசி பெண்ணானவளை புலையனுடைய வீதியிலே கூட்டம் எல்லாம் சேர்ந்து வாலிமார்கள் எல்லாம் மாப்பிள்ளை வந்துருவாருன்னு தங்க நகைகளால் அலங்கரிக்கிறார். மாப்பிள்ளை விடிஞ்சா வந்துருவாரோ ஒரு சாக்கு பணம் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு குட்டி நிறைய பணம் கொடுத்திருக்காரா. அப்புறம் நகை எடுக்க கேட்கவா செய்யணும். அம்மா அப்புறம் கேட்க செய்யணும். அம்மா அப்படி வனத்தரசியானவா ஆமையா தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடி நல்லா தாளாம்புவா ராக்கோடியான் தாளாம்புவா ராக்கோடி நல்லா தாளாம்புவா காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த சிமிக்கிகளா அவ குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டு விட்டா கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடியார சங்கிலியா கச்சப்பற மாலைகள் அது தெரிய மாட்டேங்குது மாலைகளா அலங்கார தாயத்துடன் அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு விட்டாள் மோட்டார் நல்ல வளையலிட்டார் மோட்டாரு வளையல் விட்டாள் 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரங்கள் மோதிரமோ 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா மோதிரமோ காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி பிந்தாங்கி கட்டுவமா பூடிகளா பூரிகளா இழுத்து சங்கிலி மாட்டினா இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி பூட்டினா போட்டினா தாள பழி கொத்து சரப்பழி ஏத்த சந்தன காப்பிட்டா அவாய் இடுப்பில் ஒட்டியாம் சிகப்பு யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மாறாது சொல்லுகிறாரோ மதுரை ரத்னா அவத்தாலி தவற முதல் அந்த வனத்தரசி பெண்ணவளும் ஐயா பெண்ணவளும் அங்கத்தாலே அலங்கரித்தா வனத்தரசி பெண்ணவளோ தங்கத்தால் அலங்கரித்தார். பெண்ணு ரெடியா இருக்கு. பொண்ணு அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கு. மாப்பிள்ளை தான் வரணும். பாப்பா வரணுமா? பாப்பா வரணுமா? பாப்பா பாப்பா பாப்பால் இல்ல, அந்த பாண்டிச்சேரி பாப்பா வரணுமா? அலங்கார தோரணமாகவே தோழி பெண்கள் அலங்கரித்து, ஆமா 21 தோழி பெண்களும் பெண்களா பக்கத்துல பாதுகாப்பா இருக்காரு. எல்லாரும் பெண்கள் எல்லாம் சுத்தி கூடி இருக்கின்றாள். பார்த்தார் ஐயா மகாதேவன். எங்க ஐயா வாழ ஏ பிச்சை போலையா, ஏ போலையா, என்னை பிடித்து அடைத்ததும் அல்லாம குடும்பத்தெல்லாம் கருவ நான் ஒரு வயசாளின்னு தெரிஞ்சோம் ஒரு சாக்கு பணத்தை உன் மகளுக்கு பெண்ணும் தாரமனே ஏமாத்தி வாங்கி நகை நட்டு எடுத்து பூட்டி இருக்கிய. 21 ராசி பணம் பரசமா வாங்கியிருக்க மவன உனக்கு இவ்வளவு ஆசையாடா? உனக்கு இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை படுவச்சு இரு உன் குடும்பத்தை கருவறுக்கத்தான் நான் வாரேன். உனக்கு படுவச்சு நாள் உனக்கு பார்த்துட்டேன். ஐயா விடிஞ்சா கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு ஆமா என்னை அலங்கரித்து கொண்டு ரெடியா இருக்கும் போது ஐயா எப்படி வராரு? எங்க மகாதேவரும் எப்படி அவரு கருணாக வடிவம் கொண்டு பணத்தரசி பெண்ணவள காலிலையும் ஐயா தீண்டுதார நாகம் தீண்டின வேகத்தால பணத்தரசிய பெண்ணவளும் ஆண்டாளே மடிந்தாளே மடி மரணலோகம் ஏ மடிந்தாள பொறுங்க
அவ செத்தாளே மடிந்தாளே மடிந்தாளா, செவலோகம் சேர்ந்தாளே சேர்ந்தாளா, தோழிமார்கள் ஓடி வந்து ஓடி வந்தியா, பிச்சை போலைய இடமதில இடமதிலா, ஐயாவே பிச்சை போலையா பிச்சை புலையா, பிச்சை போலையா பிச்சை புலையா, அநியாயோ நடந்ததையா ஏ பிச்சை புலையா. ஆ, 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 ஆ. ஐயோ உங்க மகா வனத்தரசிய ரசியா, விடிஞ்சவளுக்கு கல்யாணம் கல்யாணம். கருணாகம் சாமி பிறக்கட்டும் ஆமா ஆமா, ஐயா கருணாகோ வடிவம் கொண்டு அடிப்பம் கொண்டு ஆகமது தீண்டியதா தீண்டியதாலா, உங்க மகா வனத்தரசிய ரசியா, ஆண்டுட்டாளே மடிந்தாளே ஆளா, மரணமாகி போனாளே போனாளா, போலி பெண்கள் சொன்ன போது உதயா, பிச்சை போலையும் பயப்படுதான் மாப்பிள்ளை இப்ப வந்துருவார நான் என்ன பதில் சொல்லட்டும் ஆமோ, என்று கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க ஆமா ஆமாய்யா, ஐயா மாப்பிள்ளை வரங்குள்ள பெண்ணை அடக்கம் பண்ணிடணும் ஆமா அடக்கம் பண்ணிடணும் என்று வனத்தரசியை கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மாப்பிள்ளை வந்துட்டாரு ஆமா ஐயா, ஐயா ஐயா ஐயா, எங்க என் பெண்ணு எங்க பிள்ளைங்க பிள்ளைங்க ஐயா அநியாயம் நடந்து போச்சு ஐயா மாண்டு மடிந்தாடலாக தீண்டி 21 ராசி பணம் வருஷம் போட்ட என் மகன் நாகந்தீண்டி மாண்டுட்டா ஐயா ஆமோ, நாகந்தீண்டி மாண்டுட்டாளா பண்ணிட்டாளா, அப்ப இனி எனக்கு பெண்ணு இல்ல ஒண்ணு கிடையாது. அவன் கொடுத்த பணத்தை திருப்பி தாங்க ஆமா கொடுத்த பணத்தை திருப்பி தான் கொடுத்த கொடுத்தாங்க. பணத்தையும் வாங்கி கொண்டு ஆமா இந்த வனத்தரிசியானவளை மாயானம் கொண்டு வந்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று என்று கொல கூட்டங்கள் எல்லாம் அவளை கட்டணத்திலே தூக்கி வைத்து மாயானத்துக்கு வருகிறார் ஆமா பார்த்தார் ஐயா மகாதேவன் ஆமோ, நம்ம பெண்ணுக்கு பரிசம் போட்டோம் இல்லையா ஆமா பரிசம் போட்ட பெண்ணை விடக்கூடாது நம்ம சொந்தமா கொண்டாடணும். மாலை சூடாமல் வரக்கூடாது ஆமோ, பாம்பு விஷம் எடுக்கும் ஒரு தாத்தா தள்ளாடும் கிழவராக ஆமா ஐயா, ஒரு 90 10 சென்ற பார்த்தோலங்கா, துவண்டதொரு கிழவரை போ கடவாரை வா, 300 10 சென்ற பார்த்தோலங்கா, முடிநரைத்த கிழவரை போ கடவாரை வா, காவி நல்ல உடையணிந்து உடையானந்தையா, துளசி மணி மாலை போட்டு மாலை போட்டுயா, நாமம் அதை போட்டு கொண்டு போட்டு கொண்டுயா, நாக விசை எடுக்கும் பாப்பான் போல பாப்பா போல பண்டார கிழவராக கடவாராக மாயானோ வாராரே ஆராரா. வனத்தரசிய கல்லடிக்கு கட்டை அடிக்கி கூந்தல் அடிக்கி ஆமையா, அவளை பெண மூட்டத்துல வச்சிருக்காங்க ஆமோ, எங்க மகாதேவன் ஓடி வந்து ஓடி வந்தியா, ஐயாவே பெரியோர பெரியாரா, ஐயா, இங்க என்ன கூட்டம் ஐயா யா கூட்டம் ஐயா, என்ன கூட்டம் ஐயா ஏ கூட்டம் ஐயா, ஏ அங்க என்ன கூட்டம் ஐயா ஏ கூட்டம் ஐயா, கூட்டம் தானே ஐயா பெரியோர கூட்டமும் இங்க கூட்டமும் என்ன கூட்டம் அங்க என்ன மூட்டம் புகையா கிளம்புது மூட்டம் ஐயா ஐயா, என் மகளுக்கு பரிசம் போட்டோம் இன்னைக்கு கல்யாணம் நேத்து ராத்திரி நாகந்தீண்டி மாண்டுட்டா அதனால மாண்டு பண்ணி அவளை அடக்கம் செய்ய வந்தோம் ஐயா அதான் மூட்டமா போடுது. கல்யாணம் பொண்ணா ஓ ஐயா ஐயா, நாகை விஷத்தை நான் எடுத்துருதேன் ஆமா ஆமா, உங்க பிள்ளைக்கு உயிரை தாரேன் தாரா நீங்க எனக்கு என்ன தருவிய பொண்ணு தெரியுறாங்களுக்கு, என்ன தருவிய ஐயா தாரன் தாரன் என்னய்யா வேணும் சொல்லுங்க. இந்த பெண்ணுக்கு உயிரை கொடுத்தோம்னா இந்த பெண்ணை எனக்கு நீங்க மாலை இட்டு தருவியலா அப்படி சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியமா அவங்களுக்கு தாரேன். என் பிள்ளைய உங்களுக்கு மாலை இட்டு தாரேனா ஆமா ஐயா, அப்படி வா வழிக்கு பரிசம் போட்ட பெண்ணு எனக்கு தானடா ஆமா ஐயா, என்று 4 பக்கமும் திரை வளைந்து எங்க மகாதேவரும் பிணத்தின் மூட்டத்தின் மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமோ, ஆண்டவனை எண்ணினார். ஆமா ஐயா, உயிரை கொடுத்துட்டோம்னா பெண்ணும் தர மாட்டான். தரமாட்டான போல ஏற்கனவே பரிசம் போட்டிருக்கோம், ஆமா நம்மளை ஏமாத்த பார்த்தான். பார்த்தா அதனால பிணத்துக்கு மாலையை சூட்டிட்டு தான் அவளுக்கு உயிரை கொடுக்கணும் உயிரை கொடுக்கணும் ஐயா என்று
என்று மகாதேவன் எண்ணுதாரே ஆதி கைலையில இருந்தல்லவோ இரண்டு மலர் மாலை வருகுதையா மகாதேவர் ஒரு மாலையை போட்டார் இன்னொரு மாலையை கையில எடுத்து பிணத்துக்கு மாலை சூடுவாரு கையில சூடுவாரா ஐயா பிணத்துக்கு மாலை சூட்டியதால் ஏ பிணமாலை சூடுவோம் பெருமாளையா பிணத்துக்கு மாலை சூட்டியல்லோ பணமாலை சுடும் பெருமாள் பணத்தரசி பெண்கொடிக்கு வீரதவன் தான் கொடுத்து கொட்டார கரையதிலே அங்க ஒரு நிலையம் வாங்கி ஆதனங்காத்த வாசலில கொத்தப்பனையதிலே அங்க ஒரு நிலையம் வாங்கி பணமாலை சுடும் பெருமாள் மாயாண்டி சுடலையோடு பெரிய மாடு சாமியோடு வாராரு முண்ட சுவாமி தாயான காளியம்மா சத்தியான வடகுத்தியா ஈஸ்வரிய இசக்கியம்மா தாயான பேச்சியம்மா ஆதி சுடலையோடு தாயு மகனுமாக ஆடி வாரார் பாடி வாரார் ஆதாளி போட்டு வாரார் தாயாண்டி முண்ட சுவாமி முத்தப்பனை அடியா குணமால சுடும்பெருமாள் தாயாண்டி சுடலையோடு சிவனைந்த பெருமாளே மாசான கரையானோடு 21 கூட்டரவும் 61 பந்திகளும் ஆதினங்காத்த ஐயனாரும் முத்தப்பனை அடியான் இலத்தூர் மாநகரத்திலே ஆதினங்காத்தார் வாசலில அங்கு ஒரு நிலைய வாங்கி சாம்பவர் வடகரையில் முத்தப்பன பக்கத்திலே ஐயாவே மகாதேவா குணவால சுடும்பெருமாள் முத்தப்பனை அடியான வந்த மந்தாரே சோட நல்ல பனையடியான் குணமால சுடும்பெருமாள் மாயாண்டி சுடலையோடு பாராரே முண்ட சுவாமி பெரிய மாட சாமி ஐயா ஆசான கரையானோடு ஆதி சுடலையோடு தாயான பேசியம்மா சக்தி கொண்ட காளியம்மா ஈஸ்வரிய வடகுத்தியா அம்பிகையை சேக்கியம்மா கட்டம் பேசி நட்ட பேசி பாட்டுவன பேசியோடு தாயு நல்ல மகனுமாக ஐயாடி வாரார் பாடி வாரார் ஆளாளி போட்டு வாரார் ஓடி வாரார் ஆடி வாரார் உல சத்தம் போடுவாரா யாதியிலே மகாதேவா பாதியில பற்பநாதன் பிணத்தில் மாலை சூட்டியதால் பிணமாலை சுடும் பெருமாள் ஒத்த பனையடியில் அமர்ந்ததாலே ஒத்த நல்ல பனையடியா ஆதினங்காத்த வாசலில அமர்ந்த வேறே ஒத்த பனையடியா மாயாண்டி சுடலையோடு ஆதி சுடலை வாராரே மாயாண்டி முண்ட சுவாமி மாயானம் போவாரா மாண்டவனம் தும்பாரா 1008 மாடனுக்கு அதிகாரம் மாடனையா ஐயா பெரிய மாட சாமியோடு பேச்சு பரமராசுதையா எம்பியாராண்ட ஈஸ்வரியே சத்தி கொண்ட காளியம்மா வடகுத்தியா இசக்கியம்மா ஈஸ்வரிய முப்பூடாதி தாயு நல்ல மகனுமாக புத்த பனையடியா வாசலில யாடுதார பாடுதார யாதாளி ஓடுவாரா மாயானம் தன்னாதிலே மாசான கரையானுக்கு பாண்டவனம வியாகுதையா மாயா
சுடலை முண்டை குணமாலே சுடும் பெருமா தில்லைவான களமாரியிலே செத்த வேணமும் வியாகுதப்பா இடுகாடு தன்னாதில இறந்த வேணமும் வியாகுதையா கட்டையிலே பிணம் இருந்து கருகி பிணமும் வியாகுதப்பா ஒத்த நல்ல பனையடியா ஆதிரங்காத்த சாஸ்தாவோடு மாயாண்டி சுடலை ஐயா மகிமை பெற்ற பெரிய மாடல் பேச்சு பெற்ற முண்ட சுவாமி ஆதி சுடலையோடு செவனடைந்த பெருமாளும் காவி வேஷி யோக வேஷி ஐயா கச்சப்பற கமண்டலமா ஆதினங்காத்த ஐயனுக்கு பொன்னால பூணூலா பொன்பதித்த தாழ்வடமா வெள்ளியால பூணூலா வெங்கலத்தால் தாழ்வடமா மாயாண்டி சுடலை முண்டை மகிமை பெற்ற சுடலை ஐயா பெரிய மாட சாமியோடு தினவாலே சுடும் பெருமா ஐயா கச்சை நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி நல்ல வரைஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லேடமா சீல குல்லாவா ஆதியிலே மகாதேவா பாதையிலே பற்பநாதன் பிணத்தில் மாலை போட்டவரே பிணவாலை சுடும் பெருமான் என் தாயான பேச்சி அம்மா ஈஸ்வரிய காளி அம்மா வடகுத்தியா முப்பூடாதி மாறாளே இசைக்கு அம்மா தாய நல்ல மகனுமாக இல்லோடு முரசோடு விளையாடி வாராரே கொட்டு மேல முழக்கத்தோட கொலவை போட்டு வருவாளா ஐயா 5 மணி வல்லையம்மா அழகு கோரு செல்லேடமா 7 மணி வல்லையம்மா ஒத்த பனையடியா கோரு செல்லேடமா எங்க பெரிய மாடசாமி ஐயா ஆளருவா வாழ்க்கத்தி அல்லையமோ ஒரு கையிலா எடுத்து வைக்கும் கால்களுக்கு செல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சி பூ செல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு துச்சி பூ செல்லடமா செல்லடமா குல்லாவா ஐயா குல்லாவா தாமரக்கா பெரிய வாடா நீ ஆதியிலே மகாதேவா பாதியிலே பற்பநாதன் பிணத்துக்கு மாலை சூட்டியதா பிணமாலை சூடும் பெருமா விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா ஆதியிலே பிறந்த தெய்வம் ஆதி சுடலே முண்ட சுவாமிய பெரிய மாட சாமியோடு எங்க மாசான கரையான் சுவாமிய வாராரே புனமால சுடும் பெருமா ஆதினங்காத்த ஐயனாரும் ஒத்த நல்லே பனையடியா ஒத்த பனையடியா ஏ ஓடி வாரார் ஏ பனையடியா உனக்கு ஆன பந்தம் ஒரு
அடுக்கு தடி ஐயா ஒரு கோயிலா ஒரு கோயிலா என் தாயான காளி அம்மா பேச்சு பிரம்மகுல ராட்சுதைய முப்புடாதி வடகுதியா ஏ வடகுதியா மாறாளே இசைக்கு அம்மா ஓடியா ஓடியா உனக்கு வீர பல்லா விரிசடையா ஏ காளியம்மா விரித்தாடும் தலைமுடியா ஓரவாயாம் கோர பல்லா எங்க பேச்சி அம்மா ஓர முகே ஏ வள பேச்சியா உனக்கு அப்பு நல்லே சட்டி அழகு ஆங்காரே கோலக்காரிய உப்புடாதி வடகுதியா மகிமை பெற்றே இசைக்கு அம்மா தாயு நல்ல மகனுமாக மகனுமாக ஆடி விளையாடி வாராரோ ஏ சொடல ஐயா ஐயா வரணைத்தான் வரவழைப்பார் மகாதேவா வல்லையம்மா பிடிப்பார் ஐயோ குபேரன வரவழைப்பார் பெரிய மாடசாமி புல்லாவா மாட்டுவார் பெரிய வாடா அவரா அக்கினே தேவனைத்தான் பந்தம் போலே கொடுத்து வரா உனக்கு ஆன பந்தம் ஒரு கிலோ எங்க மனைவிலக்கு என் மாயாண்டே முண்டோ சுவாமி ஒத்த பனையடியா பனையடியா அடுக்கு தடி ஒன்று ஒரு கிலோ ஏ பனையடியா உனக்கு வீர பந்தம் ஒரு கையில சுடலை முண்டை வீச்சருவா உனக்கு ஒரு கையில ஏ பனையடியானுக்கு உனக்கு வல்லையம்மா ஒரு கையில எங்க பிணமாலை சூடும் பெருமாள் சூடும் பெருமாள் வால் கட்டி ஒரு கையில ஒரு கையில எப்ப ஊரு எல்லாம் உந்தன் பேரு உலகமெல்லாம் ஒன்புகளா பிணத்துக்கு மாலை சூட்டிய தெய்வம் பிணமாலை சூடும் பெருமா நீ ஆதினங்காத்தார் வாசலில 21 தேவாலைக்கும் பெரிய மாடசாமி நீ எஜமான அமர்ந்த தெய்வம் ஏ தேவாலைக்கும் பணி 56 தேசத்துக்கு பெரிய மாடசாமி நீ அதிபதியா வந்தவர் ஏ பெரிய மாடா ஐயா 1008 மாடனுக்கு என் மாடனுக்கு என் அதிகார பெரிய மாடசாமி ஐயா மாடனுக்கு
புத்த நல்ல பனையடியான் நல்ல பனையடியா பணமாலே சுடும் பெருமாள் மாலும் சூடும் பெருமா நல்ல புலையன் குடும்பத்தை அறுபது வந்தான் அறுத்து கொட்டார கரையதிலே பகவதி வாசலில பகவதி வாசல் விட்டு அமர்ந்திருக்கும் வேளையிலே சிவராம பேட்டையிலே 64 செட்டி மக்கள் அன்றோ ஒரு காலத்திலே ஒரு காலத்திலா வியாபாரம் பார்ப்பதற்கு வியாபாரம் பார்ப்பதற்கு பதிமாட பத்தி கொண்டு அந்த கொட்டார கரையதில வியாபாரமும் வணிகம் செய்து அமர்ந்திருக்கும் வேளையிலே 64 செட்டி மக்கள் 64 செட்டி மக்கள் தியானம் நல்ல தினமாவும் பங்கு வைத்து அருந்தும் போது யாவான மகாதேவன் 5 வயது பிள்ளை போல அந்தன பாலன் போல செட்டி மக்கள் முன்னாலே ஒரு நிலை வாங்கி ஐரோப்பா சிக்குதையா பாலகனும் சொன்ன போது 24 செட்டி மக்கள் மாடு மேய்க்கும் சிறுவனாக மலையாளி பாலனாக அவருக்கு ஒரு பங்கு தினமாவும் தான் எடுத்து அருந்த சொல்லும் வேளையில அதுல ஒரு கூட்டத்தார்கள் இந்த நல்ல பாலனுக்கு தியானம் தினமாவும் அருந்த கொடுக்கணுமானா நம்மளோட மாடுகளை வைத்து வர வேணும் என்று மக்கள் எல்லாம் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று ஆடு மேய்க்கும் பாலகனா மலையாளி பிள்ளை போல மகாதேவர் வாராரு பங்கையிட்ட தினமாவ பாலனுக்கு கொடுக்காமல் அருந்தின மகிமையாலே கோபம் கொண்ட மகாதேவர் கடுவாய் புலி வடிவம் கொண்டு மாடுகளை முறிக்காரு செட்டி மக்கள் முன்னால ஐயாவே பெரியோரே உங்களோட மாடுகளை கடுவாய் புலி கொன்று போச்சு ஓடோடி பார்க்காரு என்ன செய்வோம் எதை செய்வோம் 64 செட்டி மக்கள் ஊருக்கு தான் புறப்பட்டார் மக்களுக்கு பின்னால மகாதேவன் மாறாரு சிவராம பேட்டையிலே 8 நாளா அட்டகாசம் நடக்குதையா பிசாசா